பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பழனி கோயில் நில மோசடி வழக்கில் பத்திர எழுத்தர் வீட்டிலும் சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் தகவலை செய்தியாளர் சரவணன் கூற கேட்கலாம். சரவணன், இந்த சோதனையில் தற்போது வரை என்னென்ன தகவல் வெளியாகியிருக்கு? திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலம் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலியாக மோசடியாக பத்திரப்பதிவு செய்தது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணையானது கடந்த 3 நாட்களாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் இன்று காலை ரவுண்ட் ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் சார் பதிவாளராக தற்போது பணி செய்யக்கூடியவர் ஜஸ்டின் மணிகண்டன். இவர் இருந்த காலத்தில் தான் இந்த பத்திரப்பதிவானது நடந்தது என்று சொல்லப்படும் நிலையில திண்டுக்கல் ரவுண்ட் ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் இன்று காலை முதல் 5க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் தற்போது சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த முறைகேடான இந்த பத்திரப்பதிவு தொடர்பாக சிபிசிஐடியின் காவல் கண்காணிப்பாளர் சஜிதா தலைமையில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து திண்டுக்கல், பழனி மற்றும் ஒட்டஞ்சத்திரம் ஆகிய பகுதிகளில் சிபிசிஐடி போலீசார் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வகையில பாத்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள சார் பதிவாளர் அந்த ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நெருங்கிய நண்பரும் பத்திர எழுத்தாளருமாக இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி ஆய்வாளர் சேகர் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர சோதனையானது அவர் வீட்டில் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இதே போன்று பல்வேறு இடங்களில் இது போன்ற சோதனைகள் நடந்து வரும் நிலையில இந்த பத்திரப்பதிவு நடந்த நாள் மற்றும் அதற்கு முந்தைய தினம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் யாரெல்லாம் வந்து போனார்களோ அவர்களுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட தொடர்பு குறித்தும் தொடர்ந்து விசாரணையாக நடைபெறுகிறது. இந்த விசாரணை முடிவில் தான் இந்த பத்திரப்பதிவு எப்போது நடத்தப்பட்டது, யாரால் நடத்தப்பட்டது, நடத்தியவர் யார், வாங்கியவர் யார் என்ற சோதனை எல்லாம் முடிவெல்லாம் தெரிய வரும். தற்போது பழனியிலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. பழனியில் இருக்கக்கூடிய அந்த பத்திரத்தை எழுதி வாங்கியவர், பத்திரத்தை எழுதிய போது சாட்சி அளித்தவர் உள்ளிட்டவர்களின் வீடுகளில் எல்லாம் சோதனை மற்றும் விசாரணையும் நடைபெற்று வருவது குறிப்பிட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.